வரலாற்று சிறப்புமிக்க இம்மாபெரும் மாநாட்டிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டு திடலிலே இருக்கிற கழக கொடியினை ஏற்றுவதற்காக இப்பொழுது வருகை புரிந்திருக்கிறார்கள். உங்களுடைய கைத்தட்டல், உங்களுடைய உற்சாகம், கழக தொண்டர்களுடைய கூக்குரல் நம்ம முதலமைச்சர் காதுகளுக்கு இப்பயே போறோம். கருப்பு சிவப்பு வெறும் நிறம் மட்டுமல்ல, சமூக நீதிக்கான உரம், மக்களுக்கான கரம், மாநில உரிமையின் நிலம், சமத்துவத்தின் பலம். ஆம், எக்காலமும் நமக்கு அரணாக திகழ்வது இந்த கருப்பு சிவப்பு. கருப்பு சிவப்பு கொடியினை, கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் கழக கொடியினை கம்பீரமாக பறக்கவிட்டு இப்பொழுது உங்கள் முன்னிலே வர தயாராக இருக்கிறார். தலைவர் அவர்கள் வருகிற பொழுது இதயம் முழுவதும் தேங்கி இருக்கிற உற்சாகத்தை வாரி இறைத்து கூக்குரலிட்டு நாம் ஆரவாரம் செய்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்தலாம். காரணம், ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு இனத்திற்காக வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டே இருக்கிறார். திறமை மட்டும் இருந்தால் உலகத்தினுடைய பார்வைக்கு அவர்களை கொண்டு செல்வதில் தமிழகம் என்றைக்கும் தோற்றவே கிடையாது. ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம். புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த காசிமா என்கிற அன்பு சகோதரியை உலகத்தின் முன் நிறுத்தியது இந்த தமிழ்நாடு. கேரம் சாம்பியனா வந்தாங்க. அடுத்த கேரம் சாம்பியனும் தமிழ்நாட்டில் இருந்து கீர்த்தனான் வந்தாங்க. இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக IAS, IPS, IFS என 56 மாணவர்கள் இந்திய குடிமைப்பணி தேர்விலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். காரணம், நம் தமிழ்நாடு அரசு, நம் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். உங்களுடைய கை தட்டல் விண்ணை பிளக்கட்டும் மக்களே. இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் ஒரே சிந்தனை, ஒரே இலக்கு, ஒரே தீர்மானம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய கழக நிர்வாகிகள் மாநாட்டிலே வருகிறது. நீதிய தன்னை வித செய்ய